அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பர்கர் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டைப் ஆஃப் சிக்கன் பர்கர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் தான் அரைஞ்சிருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் கழித்து இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 3 டீஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சிக்கனை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பவுல் அளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க, விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் பீஸ் உடையாமல் இருக்கும். இப்போது வடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கலாம். ஷேப் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன் சைடு இப்போ ஃப்ரை ஆகிருக்கு. நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பர்கர் பன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். பர்கர் பன் உங்களுக்கு கிடைக்கலனா நார்மல் டீ பன்லேயே வச்சு கூட நம்ம சூப்பராக செய்யலாம். பர்கர் பண்ணை இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூனுக்கு பட்டர் இல்லாட்டி ஆயில் ஆட் பண்ணி பண்ணை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பர்கர் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு நான் மயோனைஸ் எடுத்திருக்கேன். மயோனைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத தந்தூரி சிக்கன் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பர்கரை அசெம்பிள் பண்ணிடலாம். அசெம்பிள் பண்ணுறது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அசெம்பிள் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பர்கர் சாஸை 2 பன்லேயுமே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. யூசுவலாக எப்போவுமே பர்கருக்கு
லெட்யூஸ் இல்லாட்டி முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் முட்டைக்கோஸை துருவி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அது ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பர்கர் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு லேயர் அந்த பன்னை வந்து மேலே டாப்பில் வச்சிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் சிக்கன் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு மெத்தட் சிக்கன் பர்கரை நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் KFC சிக்கன் ஃப்ரைடு பர்கர் தான் இப்போ செய்ய போகிறேன். இந்த பர்கர் செய்கிறதுக்கு சிக்கனோட தை பீஸ் இல்லாட்டி சஸ் பீஸை வந்து நீங்கள் ஒரு ஃபுல் பீஸாக வாங்கிக்கோங்க. இந்த பீஸை வந்து நம்ம ஒரு கல் வச்சோ இல்லாட்டி சுத்தியல் அந்த மாதிரி ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சோ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, சிக்கன் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமனில் ஒரு 10 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து நல்லா தண்ணி வடித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கான மசாலா இன்க்ரீடியண்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கார்லிக் பவுடர், ஒரு 10 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. இப்போ கோட்டிங்க்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பீஸ் தான் எடுத்துருக்கனால நான் கொஞ்சமாக தான் மைதா மாவு எடுத்திருக்கேன். மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா டிப் பண்ணி மறுபடியும் செகண்ட் லேயர் கோட்டிங்க்கு அதே மாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் மெத்தட்லேயே பட்டர் தடவி ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பர்கர் சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுருங்க. இப்போ துருவி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஸ்லைஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி குடமிளகா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பர்கர் சாஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே இருக்கிற அந்த பன்னை வந்து வச்சுக்கிறேன். இப்போ சூப்பரான KFC ஸ்டைல் கிறிஸ்பி சிக்கன் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இன்றைக்கி நம்ம பண்ண 2 பர்கருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.